முகத்து சுட்டி பெண்ணை கட்டி அணைக்கும் இந்த கைகள், வட்டமடிக்கும் வண்டு கண்கள், திட்டமனைத்தும் இன்ப கதைகள். துள்ளுவதோ இளமை. டேய், நம்ம அம்மா அப்பா அந்த பாட்டு கேட்கும் போதுலாம் நம்ம என்ன பூமர் சொல்லிட்டு இருந்தோம். இவங்க மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம இந்த பாட்டை ரசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு என்னடா? டேய், எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்க. நீ என்ன சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஜப்பான்காரங்க இதை கொடுக்குறீங்க. நியூஸ் எதை கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு. சிக்னல் வேற போட்டிருக்கான்டா. டிராஃபிக்கா இருக்கு. பரவாயில்லடா, நமக்கு நிறைய டைம் இருக்குடா, பார்த்து வைக்கலாம். டேய், வணக்கம் வரான்டா. என்ன வேமா வரோம்? வணக்கம். நம்ம கார் வைக்கலாம்டா. டேய், கதவு திறப்போமா இல்ல போனுக்கு என்ன புடிங்கிட்டு ஓடிடுவானா? சரி திறப்போம். அண்ணா 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 பைசா கொடுண்ணா. அண்ணா அண்ணா இந்த குடுங்க. வெயிட் பண்ணு. உன் பேர் என்ன? என் பேரு கரண் அண்ணா. எந்த ஊர்ல இருந்து வர? அண்ணா பீகார் அண்ணா. காசு கொடுண்ணா. அங்க இருந்து வந்து இன்னும் கார்டு துடிச்சிட்டு இருக்க. அண்ணா 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 ப்ளீஸ் நான் காசு கொடுண்ணா. அண்ணா அண்ணா பைசா இரு. காசு தரேன். இன்னும் அமிதாப் பச்சன்? சுனையே. அண்ணா அமிதாப் பச்சன். அண்ணா உனக்கு தெரியுமா ஷீலா அந்த பாட்டு தெரியுமா? தெரியும்ல. நான் தாரேன், பைசா தருவேன், நீ ஆடணும். கொஞ்சம் தள்ளி நின்னு ஆடி கடி பாப்போம். தரேன். அண்ணா 50 ரூபாய் இருக்கா? 10 ரூபாய் போதாது உனக்கு? சரி தாரேன். 50 ரூபாய் இருக்கு, தாரேன். ஆடிக்காமி. சரிண்ணா. பாருடா. சரி குடுக்கும், நீ பின்னாடி போய் தொட போ. சரிண்ணா. போ. ரெண்டு பக்கம் தொடச்சியா? சிக்னல் போட்டான்டா. டேய், எங்க பார்த்தாலும் இந்த வடக்கண்ணம் தான் இருக்கானே. பஜ்ஜி போடுறவன், டீ குடிக்கிறவன் எல்லாரும் இந்த வடக்கண்ணம் தான். அவங்களே வேலை இல்லாம இங்க வந்திருக்காங்க, நீ வேறடா. டேய், என்னடா சொல்ற? காலைல எப்படி அவனை செஞ்சு விட்டான் பங்கமா? நம்ம ஆளுங்க எங்க வேலை வைக்கிறாங்க, அவங்க என்னாச்சும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா இருடா. என்னடா சொல்ற? எல்லா கிரைமுக்கும் அவங்க தான் காரணமா இருக்காங்க. நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? நீ நேரம் காலைல பங்கமா பண்ணேங்க. ஒரு 10 ரூபா கொடுத்துருந்தா அம்சார் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஏன்டா இப்படி அம்சார் தூக்கி போட்டான்? என்ன பண்ணுவேன்? ஏய் தூக்கா? இந்த சின்ன விஷயத்துக்கு மட்டும் தூக்க போடுவான். நீ செஞ்ச வேலை எப்படிட? என்னடா என்ன இப்படி கில்ட் ஆக்குறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ பஜ்ஜி வாங்கிட்டு போ. அந்த 50 ரூபாய்க்கு பஜ்ஜி வாங்கிட்டு போ. ஆனால் உனக்குலாம் கொஞ்சம் கூட உறுத்தலை. டேய், நான் இப்போ என்னடா பண்ணேன்? நான் அப்படியே பின்னாடி ஒரு பாவி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டீங்கடா. நீ பிற பாவம் பண்ணலையா? டேய், அவன் ஹோட்டலில் புகுந்து விட்டுறான், தண்ணி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் செமினாரில் போய் என்னென்னமோ பண்ணுறானுவ. அதெல்லாம் பார்த்தா உனக்கு குற்றமா இல்லையாடா? அந்த மாதிரி பெரிய பெரிய தப்புக்கெல்லாம் இதாண்டா ஸ்டார்டிங். என்னடா வடக்கண்டா. சரி, நம்ம செல்வராஜ் புரியல. நம்ம செல்வராஜ் தான்டா. ஏன்டா ஏதாச்சும் வளர்கிட்டே இருக்கான். கிளாஸ் வச்சு வா. ஏன் கிளாஸ் வச்சு வாழ? ஒன்றும் அந்த 2 முட்டா பசங்க நம்மளை வந்து கில் தக்கிட்டாங்க. இப்போ அவனை கலாச்சி நம்மளுக்கு நடக்க போகுது. என்ன நம்ம முன்னாடி வந்து நிற்க போறான்? என்னடா விடுங்கடா. என்ன திடீர்னு புரியுது? இன்னும் உங்களால தான்டா. நான் என்ன பண்ணுவாங்க? சரி உட்காரு. விடு சும்மா.
நிக்கிறாரு. என்ன ஆச்சு? காசு மனசு தானடா கேட்டேன், அதுக்கேண்டா அவ்வளோ பயப்படுற? சரி சரி உட்கார. என்னாச்சுல? சாரி இப்படி கேட்கறதுனால கேட்டுருக்கேன். ரிலாக்ஸா. சரி, ஒரு தூக்கத்தை போட்டால் சரி வரும். நான் இல்லை இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆமாம் சார், தூக்கி போட்டால் என்ன பண்ணுவேன்? தூக்கா? இந்த சின்ன விஷயத்துக்கு மட்டும் தூக்க போடுவான். இல்ல நீ விட்டுரு. இந்த வடக்கு எங்கதான் இருப்பான்? வடக்கா எங்கடா இருக்க? வடக்கா எங்கடா இருக்க? அங்க இருக்கான். நம்ம காசு போய் வச்சுட்டு வந்துடும். இல்ல நமக்கு காசு வேண்டாம். உங்களுக்கு போட்டேன்னா எத்தனை சொல்லியிருக்கேன், ஹிந்தியில பேச தமிழ்ல பேசாங்க. அப்பதான் பாவப்படுவாங்க, காசும் கொடுப்பாங்க. இன்னைக்கு காலைல ஹிந்தியில பேசிதான் இந்த காசு உஷார் பண்ணியிருக்கேன். கைத்தாரில் நம்ம அச்சா என் ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு விண்டு மில் கட்டுறாங்களாம். இப்போன்னு வருது அச்சா. நான் வேற வீட்டில் துபாயில் வேலை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏது பரவாடா, நான் வீட்டில் சோகையில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி வச்சிருக்கேன். கதவு திறப்போமா இல்லைன்னா ஃபோனை பிடிக்கிட்டு ஓடிடுவானா? எதுவும் சரி திறந்தான் பார்ப்போம். ஒர்க்காக முடிக்கிறேன்.